தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ ஹாலாஷ்ய மகாத்மியம் திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தில் முதல் திருவிளையாடல் புராணம் இந்திரன் பழித்தீர்த்தல், இந்திரானுகிரக அப்படிங்கிற அந்த முதல் திருவிளையாடலை பார்க்க போகிறோம். தேவலோகத்தில் இந்திரனுடைய லோகத்தில் திலோத்தமை அப்படிங்கிற அப்சரஸ் மங்கை ரொம்ப அழகாக ஆடின்னு இருக்கா. எல்லாரும் ரசிச்சுன்னு இருக்கா, இந்திரனும் ரசிச்சுன்னு இருக்கான். அப்போது அங்கே அவனுடைய குரு பிரகஸ்பதி அங்கே வரார். அவனை அதை கவனிக்கலை. குரு வந்தாக்கா நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா, மரியாதை கொடுக்கணும், மரியாதை கொடுக்கல. ஆட்டம் முடிஞ்சோடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டான். குருவை அலட்சியப்படுத்தினதுனால அவர் கோபிச்சுண்டு தேவர்களுடைய கண்ணில் படாமல் மறைஞ்சுட்டார். எல்லாம் முடிஞ்சது. திலோத்தமைக்கு பரிசெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டான். அப்போ தான் அவனுக்கு தெரியறது, அடாடா நம்ம குரு வந்தாரே, நம்ம கவனிக்கலையே அப்படின்னு அப்போ தான் அவனுக்கு உரைக்கிறது. அவரை தேடிட்டு போகிறான், ஆனால் அவர் மறைஞ்சிட்டார். குருவை அது மாதிரி பண்ணுறதுங்கிறது பெரிய பாபம். அதனால் அவனுடைய இந்திரனுடைய அறிவு, பலம், படிப்பு எல்லாம் மங்கி போகிறது. எப்போ இந்திரனுடைய பலம் குறையும் அப்படின்னு அவனுடைய எதிரிகள்லாம் கவனிச்சுட்டு இருக்காது. உடனே தேவர்கள் மேலே போர் தொடுத்து ஜெயிச்சு இந்திரனை விரட்டி விடுறான். இந்திரன் எல்லா தேவர்களோட போய் பிரம்மா கிட்ட போய் முறையிடுறார், என்னை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். உடனே நடந்ததை கேள்விப்பட்ட பிரம்மா குருவை அவமானப்படுத்தினா அப்படிங்கிறதுனால அவனுக்கு கதி அது மாதிரி ஆயிடுது. குருவுடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னுக்கிறான் சொல்கிறார். சரி, ஒரு புது குருவை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறார். சரி, அதையும் நீங்களே சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறான். தக்ஷ பிரஜாபதியோட மகனான விஸ்வரூபர் அப்படிங்கிறவர் ஒரு சிறந்த அறிவாளி, அசுரருக்கு மருமகன். ஆனால் வேறு வழி இல்லை. இப்போ குரு கிடைக்காதனாலே அவரே வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவாகிறது. விஸ்வரூபரும் தன்கிட்ட ஒரு சிவகவச்சத்தை இந்திரனுக்கு கொடுக்குறார். இந்திரன் அதை போட்டுண்டு எதிர்களை ஜெயிச்சு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துண்டு அவர் சொன்னபடி நடந்துட்டுருக்கான். கொஞ்ச நாள் ஆச்சு. விஸ்வரூபர் யாகங்களில் ஆவிர்வாவத்தை அசுரர்களுக்கு மறைமுகமாக கொடுத்துட்டு வர்றதை பார்க்குறான் இந்திரன். அவருக்கு 3 தலை, இந்த 3 தலையும் வெட்டிடுறான். தபஸ் வலிமையினால வேத பாராயணம் செஞ்ச தலை மீன்கொத்தி குருவியாகவும், சுரபானம் செஞ்ச தலை புறாவாகவும், உலக விவகாரங்களில் ஈடுபட்ட தலை நெருப்புக்கொழியாகவும் மாறிடுறது. உடம்பு பிசாசு மாதிரி, பிரம்மராட்சஸ்ன்னு சொல்வா இல்லையா, அது மாதிரி கருப்பு ரூபமாக, கோணலான முகமாக, கையில் தடி துணியெல்லாம் வச்சுட்டு இந்த இந்திரன் எங்கெங்கே போகிறானோ அங்கெல்லாம் பின்னாடி துரத்திண்டு போகிறது இந்த பிரம்மராட்சஸ். இதற்கிடையிலே விஸ்வரூபன் இழந்த அவனுடைய தந்தை கோபம் வர்றது அவர் அப்பாவுக்கு. இந்திரனை கொல்லணும் அப்படின்னு, ஒரு எதிரியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 நாள் தொடர்ந்து ஒரு யாகம் ஒன்று பண்ணுறார். அதுலேருந்து ஒரு பெரிய பயங்கரமான அசுரன் வரான். அவன்தான் விருத்தாசுரன் அப்படின்னு பேர். அவன் புயல் மாதிரி சீறி இந்திரனை போருக்கு கூப்பிட்டு அவனை தோற்கடிச்சுடுறான். தோற்று போன இந்திரன் தேவர்களோட வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை சரணடைகிறார். நடந்ததெல்லாம் சொல்கிறோம், என்னை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். நீ மகாவிஷ்ணு யோஜனை பண்ணுற ததீச்சி அப்படிங்கிற ஒரு முனிவர் இருக்க. அந்த நாளில் தேவர்கள் அசுரர்கள்லாம் பார்க்கடலை கடைஞ்சா இல்லையா, அப்போ என்ன பண்ணாலும் அவெல்லாம் தங்களுடைய ஆயுதத்தை இந்த ததீச்சி முனிவர்கிட்ட கொடுத்து தான் பத்திரமா வச்சுக்க சொல்கிறார். அதையும் அவர் அதை விழுங்கிட்டார், பத்திரப்படுத்துகிறேன். அதெல்லாமே அவருடைய முதுகெலும்பில் போய் மறைச்சி கிடக்கிறது. அதை எடுத்து ஒரு புது ஆயுதம் பண்ணாக்க விருத்ராஷனை கொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார் மகாவிஷ்ணு. சரின்னு எல்லாரும் ததீச்சி முனிவர்கிட்ட வந்து கெஞ்சி கேட்குறா. அவரும் எடுத்துக்கோங்கோ அப்படின்னு அனுமதி கொடுத்து தன்னுடைய உடம்பை விட்டு சிவலோகம் போயிடுறார். தேவர்களும் வீணாதண்டம் அப்படிங்கிற அந்த எலும்பை எடுத்து
தேவசிற்பியான விஸ்வகர்மா கிட்ட கொடுக்க அதை வச்சுட்டு உறுதியான கூர்மையான ஒரு ஆயுதம் செய்கிறார். அதுதான் வஜ்ராயுதம் அப்படின்னு பெயர். அதை எடுத்துட்டு இந்திரன் வெள்ளை யானை மேலே ஏறி விருத்தாசுரனை ஏற்றுண்டு சண்டை போடுறான். தோற்ற அந்த விருத்தாசுரன் கடலில் போய் ஒளிஞ்சுக்கிறான். தேவர்கள் பிரம்மா கிட்ட போய் முறையிடுறார். அவர் நீங்கள் அகஸ்தியரை போய் கேளுங்கோ அப்படிங்கிறார். இவானும் அகஸ்தியர்கிட்ட போய் கேட்குறான். அகஸ்தியர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜலம் சமுத்திர ஜலம் எல்லாத்தையும் குடிச்சுடுறார். அப்போ சமுத்திரம் எப்படி இருந்தது தெரியுமா? மலைகள், புல், பூண்டு, செடி, கரடு புரடான பாறை, நீள்வாழ் பிராணிகள், ஒரு பெரிய மலை. அந்த மலை உச்சியில் விருத்ராசுரன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்திரன் அவன் பக்கத்தில் போய் அவனுடைய தலையை வெட்டிட்டான்.